ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐலி சிவா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், அதுக்கு முன்னாடி முதல்ல இங்கே இருக்கிற ஜோடிங்களுக்கு போட்டி வைக்கலாம் அப்படின்னதும், போட்டியா, என்ன போட்டி பாட்டி அப்படின்னு ரித்திகா கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இப்போது எல்லோரும் சாப்பிட போகிறோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி யோடி நீங்கள் 2 பேரும் ஒவ்வொரு கையையும் பிடிச்சிக்கோங்க அப்படின்னதும், புரியல பாட்டி அப்படின்னு இந்த பக்கம் நம்ம ரித்திகா கேட்குறாங்க. ஏய், நீ உன் புருஷன் கையை பிடிச்சிக்கோ, ஐலி சிவா 2 பேரும் கையை பிடிச்சிட்டு சாப்பிடுங்க அப்படின்னதும், என்ன பாட்டி பேசுகிறீங்க, கையை பிடிச்சிட்டு எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு ரித்திகா கேட்டதும், அதான் உங்கள் சாமர்த்தியம், கையை பிடிச்சிட்டு நீங்கள் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னதும், உடனே பார்த்தோன்னா 2 ஜோடியும் கையை பிடிச்சிட்டு டைனிங் டேபிளில் உட்காடுறாங்க. இந்த பக்கம் ரித்திகா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பாட்டுக்கு மற்ற கையால் சாப்பிட்டு அடி தோல் கிளம்புது, அதுவும் லெஃப்ட் ஹேண்டால் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்து எல்லாரும் அறிவறுப்பு படுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா சிவா என்ன பண்ணுறாங்கன்னா, ஐலி சாப்பிடலாமா அப்படின்னுட்டு சிவா நம்ம ஐலிக்கு சாப்பாடை ஊட்டி விடுறாங்க. இதை பார்த்து நம்ம பாட்டி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா, நான் நினச்ச மாதிரியே நடந்துட்டு, இதில் சிறந்த ஜோடினா அது சிவாவும் ஐலியும் தான். இங்கே பாருங்கள், இந்த போட்டியில் ஜெயிச்சது நம்ம சிவாவும் ஐலியும் தான் அப்படின்னதும், இதை கேட்டு நம்ம ரித்திகா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. பாத்தியா எப்படி ஸ்கோர் பண்ணிட்டான் அப்படின்னு, பாத்தியா அப்படின்னு ரித்திகா கபிலன்கிட்ட சொன்னதும், ஏய் என்ன பேசிகிட்ருக்கேன், இங்கே பாரு, நானாச்சும் சும்மா சாப்பிடாம தான் இருந்தேன், ஆனால் நீ தான் என்ன கட்டுன, நீ பாட்டுக்கு யாரோ சாப்பிட்டானே, சாப்பிடலன்னா என்னன்னுட்டு சாப்பிட்டதானே அப்படின்னதும், உடனே அந்த இடத்துல திருன்னு முடிச்சிட்ருக்காங்க ரித்திகா. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா, சரி அடுத்தது 2வது போட்டி இருக்குது அப்படின்னதும், உடனே இந்திராணி 2 ஜோடிங்களுக்கும் அருந்ததி பார்க்க வேணாமா அப்படின்னதும், அதுக்கு என்ன பார்த்துடலாம் அப்படின்னுட்டு எல்லாருமே கிளம்பி வெளியில் போகிறாங்க. அங்கே பார்த்தோன்னா இந்த பக்கம் நம்ம பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், 2 ஜோடியும் ரோட்டில் நில்லுங்க, வண்டி என்ன ஏது வந்தாலும் யாருமே அசையக்கூடாது, இதில் தான் உங்கள் சாமர்த்தியமும் ஒவ்வொருத்தங்க மீது வச்சிருக்கிற பாசமும் தெரியும் அப்படின்னதும், 2 ஜோடிங்களும் நடு ரோட்டில் நின்றுட்டுருக்காங்க. அங்கே பார்த்தோன்னா நம்ம ஐலிக்கு பின்னாடி பெரிய லாரி ஒன்று வந்துட்டுருக்கு. இந்த பக்கம் லாரி வரதை பார்த்ததும், ஐயையோ லாரி வருது, இந்த லாரியில் பட்டோம் அவ்வளோதான் அப்படின்னுட்டு ரித்திகா கபிலனோட கையை உதறி விட்டுட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. இந்த பக்கம் கபிலன் நடு ரோட்லேயே நின்றுட்டுருக்காங்க. ஆனால் பார்த்தோன்னா நம்ம சிவா ஐலியை விட்டுட்டு போகாமல் ஐலியோட கையை கெட்டியாக பிடிச்சிக்கிறாங்க. ஐலி சிவாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. பார்த்தா லாரி நின்றுடுது. இதை பார்த்து பாட்டி பரவாயில்லையே, இந்த போட்டியில் ஜெயிச்சது நம்ம சிவாவும் ஐலி தான் அப்படின்னதும், என்ன பாட்டி சொல்கிறீங்க, வந்த லாரி அடிச்சிருந்தா என்ன ஆகி இருக்கும் அப்படின்னு இந்த பக்கம் நம்ம ரித்திகா சொன்னதும், அடி முட்டாள், ஏய் அப்படி அடிப்பட்டா என்னடி, அதுக்காக உன் புருஷனை விட்டுட்டு ஓடுவியா, பார்த்தியா, தன் பொண்டாட்டிக்கு எதுவும் நடக்கக்கூடாது, வாழ்ந்தா ஐலியோட தான் வாழணும், செத்தாலும் ஐலியோட தான் சாவணும்னு எப்படி சிவாவோ ஐலியும் ஜோடியாக நின்னாங்க, நீ எல்லாம் இருக்கியே அப்படின்னு பாட்டி ரித்திகாவுக்கு திட்டிட்டு, உடனே பார்த்தோன்னா உண்மையிலேயே உங்களை விட சிறந்த ஜோடி இங்கே யாருமே இருக்க முடியாது, தன்னோட உயிர் போனால் பரவாயில்லன்னு பொன்னாடி கூட நெருக்கமாக நின்று பாரு சிவா, நீ கிரேட்டா அப்படின்னு பாட்டி பாராட்டினாங்க. ஸோ ப்ரொமோ சூப்பராக இருந்துச்சு. இதோட பார்த்தோன்னா இந்த ப்ரொமோ